வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பராசக்தி படத்துலேருந்து இப்போ வந்து ஒரு நியூ போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ போஸ்டர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஹைப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம பராசக்தி வந்து நம்ம சுதா கொங்கராவ் டைரக்ஷனில் நம்மளோட சிவகார்த்திகேயன் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் வந்து நம்மளோட சிவகார்த்திகேயனோட கெரியரில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஒரு வில்லன் ரோலில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதர்வா முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இப்போ என்ன அப்டேட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த பராசக்தி டீம்லேருந்து ஒரு நியூ போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் கரெக்டாக 100 நாள் இருக்கிறதா இப்போ அனௌன்ஸ் பண்ணி ஒரு வேறு லெவல் போஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் நம்ம சிவகார்த்திகேயன் லுக் வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் வந்து 1947 வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன அந்த ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு கதையாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது. சுதந்திரனுக்கு அப்புறம் வந்து நம்ம எமர்ஜென்சி காலத்தில் வந்து அந்த அமல்படுத்தப்பட்ட அந்த ஹிந்தி திணிப்பை பற்றி இந்த படம் வந்து பேச போகுது. குறிப்பாக நம்ம சுதா கொங்கராவுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை வேறு லெவலில் எடுப்பார். அது சூரனை போட்டிலையும் சரி, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்த மாதவன் படத்துலையும் சரி வேறு லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக அவங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வேறு லெவலில் வடிவமைக்கிறதுல கெட்டிக்காரங்க. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட்டான ஒரு ரோல் இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லலாம். குறிப்பாக அவரோட ரோல் மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியோட ரோலும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக ப்ளே பண்ண போகுது. இந்த படத்தோட அப்டேட் இனிமேல் வந்து ஒன்றா வரப்போகுது. குறிப்பாக தீபாவளிக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு கிளிப்பை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஃபஸ்ட் சிங்கிள் கூட இவங்க வந்து லான்ச் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த படத்தோட ப்ரொமோஷனை இன்னிலேருந்தே ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜனவரி மாதம் 14 2026 வந்து ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஜனநாயகனோட கிளாஸ்க்கு வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் வந்து ஜனவரி மாதம் 9 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து அப்படியே ஒரு 5 நாள் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் கண்டிப்பாக வந்து சிவகார்த்திகேயனோட கெரியரில் நல்ல கவுண்ட்டாக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அமரன் மூலமாக அவருக்கு வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து ரீச் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ மதராசியும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் மூவியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கும் வந்து தேட்டர் நல்லா ஒதுக்குவாங்கன்னு நம்பலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லுக்கில் எப்படி இருக்குது? நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக விட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.